ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் உண்மைக்குமே பணம் பண்ண முடியுமா? அப்படி பணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்தால் எல்லாருமே ஃபெயிலியர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு கேம்பிளிங், இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா பணத்தை வந்து லாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் பணத்தை யாரெல்லாம் மேஜராக லாஸ் பண்ணுறாங்க, ரேஷியோ தெரியணும்ல. அப்போ நமக்கு மேஜராக லாஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, ஒரே ஸ்டாக்கில், அதாவது எனக்கு ஒரு ஸ்டாக் தெரியும், அந்த நான் ஒரே ஸ்டாக்கில் நான் என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன், அவர் ஃபெயிலியர் ஆயிடுவார். சரிங்களா? இன்னொன்று, பொறுமை இல்லாதவங்க. நான் இன்றைக்கி பணத்தை போட்டு நாளைக்கே எனக்கு வந்து என்ன ஆகணும், எனக்கு 1 கோடி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏற்ற இடம் கிடையாது. சரிங்களா? இவங்க மேஜராக ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஒன்றுமே விவரமே தெரியாதவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணி லாங் ரனில் போகும்போது சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. இது யதார்த்தம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், அப்போ நான் எப்படிப்பட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் நல்ல கம்பெனியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நல்ல கம்பெனியை போய் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நல்ல கம்பெனியெல்லாம் நான் உங்களுக்கு காட்டலை. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சும்மா, சரிங்களா, என்எஸ்சியில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ என்எஸ்சியில் லிஸ்டான கம்பெனியை நான் எடுக்கிறேன். இதில் நான் ஒரு 5 கம்பெனியை நான் ரேண்டமாக சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நான் நிப்பாட்டுறேன். அந்த இடத்துல நான் ஒரு ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணுறேன். ஒரு 5 ஸ்டாக்கை நான் இதில் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த கம்பெனி பற்றி என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் என்னோடய மவுஸை கிளிக் பண்ணி சும்மா எடுக்கிறேன். சும்மா எக்ஸ்ட்ராவாக ஒரு கம்பெனியும் சேர்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது இப்போ நான் ரேண்டமாக எடுத்த ஸ்டாக் தான் இதெல்லாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 6 ஸ்டாக்குக்கும் நான் சார்ட் வியூ பண்ண போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பெனி உண்மைக்குமே ஒரு 10 வருஷமாக ஸ்டாக், அதாவது கம்பெனி இருக்கும் 30-40 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருதுன்னா ஐபிஓ இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். சரிங்களா? அப்படி ஆஃபர் பண்ண இடம் நமக்கு என்னன்னு தெரியணும் ஒன்று. சரிங்களா? அது மினிமம் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி 10 வருஷமாக இருக்கும். இப்போ 2022, நம்ம 2012 அதுக்கு இப்போ 2012 இருக்கிற கம்பெனியாக இருக்கும். இப்போ நிறைய கம்பெனி ஸ்டார்ட் ஆகிருக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. 2015-14 இந்த 6 கம்பெனியில் எது இருக்குன்னு தெரியாது. உண்மைக்கு நமக்கு 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 6லையுமே நான் சார்ட்டை வியூ பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன். ஸோ இது எந்த 2013, ஓகே, இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2012 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அகெயின் ஒரு கம்பெனியை பார்க்குறேன். ஸோ அது 2010, ஓகே, ஃபைன். இப்போ ஒரு கம்பெனி கையில் வச்சுருக்கேன். ஸோ இது எந்த வருஷங்கிறத பார்த்துப்போம். ரெண்டாயிரத்தி 17-18 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த கம்பெனி தேவையில்லை. இது 2015 ஸ்டார்ட் ஆகிருக்கு, எனக்கு இந்த கம்பெனி தேவையில்லை. ஒரு 10 வருஷமாச்சும் பின்னாடி இருக்கணும். இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வேணாம். ஸோ இந்த கம்பெனி 2010 இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நமக்கு தெரிஞ்சிருக்க வேணாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த கம்பெனியோட தொடக்கத்தில், அதாவது ஐபிஓ அப்படின்னு சொல்லும்போது, ஐபிஓவில் எல்லாருமே, ஐபிஓனா புதுசாக ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகி வரும். அந்த தருணத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
ஸ்டாக்கை வாங்கி 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ விற்றுருவாங்க. எதுக்காக அப்படின்னா ஐபிஓ அப்படின்னா புதுசாக கம்பெனிக்கு வருது, எல்லாருமே ஷேரை நீங்கள் வாங்க தான் முடியும். இனிஷியலாக நீங்கள் வாங்கும்போது என்னாகும், மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கம்பெனி எக்ஸ்பேன்ஷனுக்காக பணத்தை வெளியில் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக என்னாகும், இன்வெஸ்டர் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து என்னாகும், இறங்கிடும். இப்போது இதில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே ஓரளவுக்கு 10 வருஷத்தில் உள்ள கம்பெனி. ஸ்டார்டிங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாக்கில், தொடக்கத்திலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 10 வருஷம் இருக்குது. 80 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 76 ரூபாயில் இப்போ நிற்கி. ஆனால் இதனுடைய ஹையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 195 ரூபா வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? இந்த ஒரு ஸ்டாக் எனக்கு இப்போதைக்கு லாஸில் இருந்திருக்கும், நான் சும்மா ரேண்டமாக எடுத்த ஸ்டாக் தான். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த ஒரு ஸ்டாக் நான் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு லாஸ். அகெயின் சரிங்களா, வேறு ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். சரிங்களா? அந்த மார்க் பண்ண ஸ்டாக்கு 28 ரூபாயில் இருக்குது. நான் அப்போது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணும்போது, இப்போ 10 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணுறேன். இது எனக்கு என்ன இருக்குன்னா 2 மடங்கு. சரிங்களா? 2-3 மடங்கு எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் கடைசியாக 6ல் 3 ஸ்டாக் தான் 10 வருஷமாக இருந்த ஸ்டாக்கு. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், இதையும் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ 172 ரூபா இப்போ எவ்வளோவில் இருக்குது, 328 ரூபாவில் இருக்குது. இது 1 மடங்கு ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ ஒன்றுமே தெரியாமல் ரேண்டமாக எடுத்த கம்பெனி லாங் ரனில் போகும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. எந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படிப்பட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படியெல்லாம் இருக்குது. சரிங்களா? இது புரிதலுக்காக சும்மா எக்ஸாம்பிளுக்காக காட்டினேன். சரிங்களா? ஸோ எல்லா கம்பெனியுமே மேஜராக என்ன ஆகும்னா லாங் ரனில் சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் ஃபெயிலியர், அந்த கம்பெனியும் பாருங்கள் லாங் ரனில் போகும்போது அதுவும் கம்மி தான். ரீசன்ட் டைமில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் போனீங்கன்னா இதை லாபத்திலே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் மந்த்லி கேண்டில், 1 மாதம் 2 3 4 5 6 7 8 9 10, ஒரு 10 மாதத்துக்கு மேலே அப்படின்னாலும் சரிங்களா, இந்த போன மாதமே நீங்கள் பார்த்தீங்கனாலும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அதனுடைய ஹை எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள், 95 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ தான் சரிஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே என்னென்னா லாஸ்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ 10 வருஷம் அப்படிங்கும்போது ப்ராஃபிட்டில் நம்ம எப்படினாலும் கொண்டு வந்துடலாம். இன்னொன்று, இது இப்போ தான் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்கே லெவலை எடுத்துருச்சு, அகைன் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது டெக்னிக்கலாக பார்க்கும்போது. இது எல்லாமே ப்ராஃபிட் வருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா லாங் ரனில் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி போட்டு எடுக்கணும் அப்படின்னா லாங் ரனில் எடுக்கணும். உடனே சார் நான் ஒரு 1 லட்ச ரூபா மட்டும் போடட்டுமா, 10 வருஷம் இருக்கட்டும் அப்படிலாம் இல்லை. வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ணதை செக் பண்ணி ஏதாவது ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துச்சு அதை மாற்றி பண்ணணும். இது சிம்பிள் லாஜிக். சரிங்களா? இதை கன்சிடர் பண்ண வேணாம். பட் இப்படி தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நிறையா ப்ராக்டிஸ் வேணும், நிறையா உங்களுக்கு என்ன வேணும், நாலேஜ் வேணும். அப்படின்னு நினைக்க வேணாம். நாலேஜ் 2வது பட்சம் தான். கொஞ்சம் அந்த கம்பெனியோட டீட்டெயில் எல்லாமே ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பாய், see you.